My dear students, today CMA intermediate cost accounting MCQ bank question number 91 இருந்து பார்க்க போறோம். ஏற்கனவே 90 பார்த்திருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னது தான் நம்ம வாட்ஸ்அப்ல டெலிகிராம்ல லிங்க் கொடுத்திருக்கோம். யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 91 என்னன்னா calculate ஒரு நிமிஷம் calculate the closing stock from the following accounting to LIFO method, last in first out, inventory method. அதில் நம்ம எப்படி பண்ணோம், அவங்க சில டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபஸ்ட்டு ஜனவரியில் நம்மக்கிட்ட இருந்த யூனிட்டு 50 யூனிட்ஸ் 4 rupees ரேட்டில் இருக்குது. அப்போ ஏறத்தாழ 200 ரூபாய்க்கு உண்டான வேல்யூ 50 யூனிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 5th ஜனவரி 200 யூனிட்ஸ் ரிசிப்ட் வருது. இங்கே பாருங்கள் ரிசிப்ட், இந்த ரிசிப்ட் வந்து 2 டேட்டில் வருது. 5th ஜனவரியில் ஒன்று, 12th ஜனவரியில் ஒன்று. 5th ஜனவரியில் 100 யூனிட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 5, 12th ஜனவரியில் 200 யூனிட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 4.5. அது இல்லாமல் இஷ்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2nd ஜனவரியில் இஷ்யூ பண்ணுறோம். அதுக்கப்புறம் கடைசியாக 18th ஜனவரி தான் இஷ்யூ பண்ணுறோம். இப்போ 18th ஜனவரியில் இஷ்யூ பண்ணால் க்ளோசிங் ஸ்டாக்கு என்ன இருக்கும் அக்கார்டிங் டு லிஃபோ மெத்தட். லிஃபோ மெத்தட்னா என்ன, ஆக்சுவலாக லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு. அப்போ எந்த மெட்டீரியல், அதாவது முதல்ல நம்ம கடைசியாக என்ன ரேட்டுக்கு வாங்கினோமோ அதை தான் நம்ம ப்ரொடெக்ஷனுக்கு இஷ்யூ பண்ணோம். அதுதான் லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு. இப்போ அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சம்மு தான், இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், அதை அப்படியே பாடலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 91, கொஷின் நம்பர் 91ல் அப்படியே நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ரிசிப்ட் போட்டுங்க. ரிசிப்ட்டு, இஷ்யூஸு, அடுத்தது ஸ்டாக்கு, க்ளோசிங்கு. இதில் ஃபஸ்ட்டு என்ன, ஜான் 2ல் உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் 2ல் எவ்வளோ ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஓப்பனிங் பேலன்ஸ்னால் அந்த டேட்டு கிடச்சி, அதாவது 50 யூனிட்ஸ் 4 ரூபா ரேட்டு 200 ரூபா மொத்தமாக அதனுடைய வேல்யூ. அடுத்தது 2 டேட்டில் உங்களுக்கு வருது என்ன, இது வந்து ஜனவரி 2ல், அது மீன் இது வந்து ஜனவரி 1ல் ஓப்பனிங், ஜனவரி 2ல் இஷ்யூ பண்ணுறோம். எவ்வளோ இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த கொஷனில் பாருங்கள், அதாவது 30 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். அப்போ இஷ்யூன்னு என்ன, 30 யூனிட்ஸ். அப்போனா என்ன இருக்கும், ஏற்கனவே இருக்கிற 4 ரூபா ரேட்டுக்கு இஷ்யூ பண்ணணும். அப்போ எவ்வளோ இஷ்யூ பண்ணுற வேல்யூ 120. அப்போ 50ல் 30 போச்சு அப்படின்னா, ஏன்னா இது ஒரே ஒன்று தான் இருக்குது லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டில், இது அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே க்ளோசிங் ஸ்டாக் 50 இருக்குது, அதில் 30 இஷ்யூ பண்ணோம். அப்போ ரிமைனிங் 20, அப்போ ரிமைனிங் 20, அதில் 4 ரூபா ரேட் அப்படின்னா 80 ரூபா. இதுதான் ஜனவரி 2ஆம் தேதி இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக். அதுக்கப்புறம் 2 ரிசிப்ட் வருது, ஜனவரி 5ல் ஒன்று வருது. அடுத்தது என்ன, அடுத்தது பார்த்திங்கன்னா ஜனவரி 12ல் ஒன்று வருது. இது ரெண்டையும் நல்லா கவனிக்கணும். ஜனவரி 1ல் என்ன வருது அப்படின்னா 100 யூனிட்ஸ் வருது. அப்போ 100 யூனிட் வருது. எவ்வளோ ரேட்டுக்கு, 5 ரூபா ரேட்டுக்கு, அப்போ 500 ரூபா. சரி, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th ஜனவரி, இதையும் அப்படியே போடலாம். அப்போ ஜனவரி 5ல் நமக்கு இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக்கு, அதாவது 20 யூனிட் 4 ரூபா ரேட்டு, 5 யூனிட் வந்து 100 யூனிட் 5 ரூபா ரேட்டு அப்படின்னு அர்த்தம். ஜனவரி 12 அதையும் சேர்த்தே போட்டுக்கலாம். அது எவ்வளோ, 200 யூனிட்ஸு. 200 யூனிட்ஸு 4 ரூபா 50 பைசா. 4 ரூபா 50 பைசா அப்படின்னா எவ்வளோ வருதுங்க, 200 இன்ட்டு 4 ரூபா 50 பைசா அப்படின்னா 900 வேல்யூ. அப்போ 900 வேல்யூ. அப்போ நீங்கள் 12th ஜனவரியில் எவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும் அப்படின்னா இதில் இஷ்யூ கிடையாது. அப்போ என்ன, இதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும். அப்போ 3 இருக்கும். அப்போ நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், 12th ஜனவரியில் நமக்கு இருக்கிறது ஃபஸ்ட்டு, இந்த ஃபஸ்ட்டு இதில் 20 யூனிட்டு 4 ரூபா ரேட்டு 80 ரூபாயும் இருக்கும். 5ஆம் தேதி நம்ம பர்ச்சேஸ் பண்ணது வந்து 100 யூனிட்ஸு 5 ரூபா ரேட்டு 500 ரூபாய் இருக்கும். அடுத்தது 12ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணது 200 யூனிட்டு, அப்போ 4 ரூபா 50 பைசா மாதிரி 900 ரூபாயும் இருக்கும். இதுதான் இப்போ இருக்கிற நமக்கு ஸ்டாக்கு. ஆனால் ஒரே ஒரு இஷ்யூ தான் பண்ண போகிறோம். என்றைக்கு இஷ்யூ பண்ண போகிறோன்னா ஜனவரி 18 இஷ்யூ பண்ணுறோம். ஜனவரி 18 எவ்வளோ இஷ்யூ பண்ணுறோம், 150 யூனிட்ஸு. அப்போ இஷ்யூ பண்ணால் 150 யூனிட்ஸு எந்த ரேட்டுக்கு இஷ்யூ பண்ணோம், லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். அப்படின்னா கடைசியாக எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், 4 ரூபா 50 பைசாக்கு வாங்கியிருக்கோம். அதை தான் நம்ம இஷ்யூ பண்ணோம். அப்போ 4.5 அப்படின்னா, அப்போ நீங்கள் இஷ்யூ பண்ணிங்கன்னா இப்போ 150 இன்ட்டு 4.5 அப்படின்னா 675 ரூபா இஷ்யூ பண்ணிட்டீங்க. ஓகே, அப்போ மீதி எவ்வளோ இருக்கும், இந்த 20 அப்படியே இருக்கும், 100 அப்படியே இருக்கும். இந்த லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டில் இந்த 200 யூனிட்ஸில் 100 யூனிட்ஸ் போயிடுச்சு, 200ல் 100 போச்சு அப்படின்னா மீதி 50 யூனிட்ஸ் இருக்கும். அப்போ க்ளோசிங் ஸ்டாக் இதை தான் கேட்குறாங்க, எப்படி க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது அப்படியே இருக்கும். அப்போ 20 யூனிட்டு 4 ரூபா ரேட்டு 80 ரூபா, அது அப்படியே இருக்கும். அடுத்தது 100 யூனிட்டு 5 ரூபா ரேட்டு 500 ரூபா அப்படியே இருக்கும்.
இந்த 200 யூனிட் தான் லாஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணது, அதில் இஷ்யூ பண்ணது 150, அதுதான் வந்து லிஃபோ மெத்தடு. அப்போ மீதி 50 யூனிட்ஸாக இருக்கும். என்ன ரேட்டுக்கு? 4 ரூபா 50 பைசாவுக்கு. 4 ரூபா 50 பைசாவுக்கு 50 யூனிட்ஸ்னால் எவ்வளோ வருது பாருங்கள். 50 யூனிட்ஸ் இன்ட்டு 4 ரூபா 50 பைசா அப்படின்னு பார்த்தா 225 ருபீஸ் வருது. அப்போ இதுதான் வந்து 225 ருபீஸ். அப்போ இதுதான் வந்து க்ளோசிங் ஸ்டாக். அப்போ 3 ரேட்டில் இருக்குது. இது 3ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக். மொத்தமாக யூனிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 170 ஸ்டாக். அப்போ 80 + 500 + 225, அப்போ 805 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு க்ளோசிங் ஸ்டாக். அப்போ க்ளோசிங் ஸ்டாக் இதில் என்ன வரும் பாருங்கள். இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் என்ன வருது? ஆப்ஷன் வந்து 765 கிடையாது, 805 கிடையாது, 786 கிடையாது. 805 தான் கரெக்டான ஆன்சரு. அப்போ நீங்கள் 805 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் அப்நார்மல் வேஸ்டேஜஸ். அப்நார்மல் வேஸ்டேஜஸை நம்ம எதுக்கு நம்ம சார்ஜ் பண்ணுவோம்? அப்நார்மல் வேஸ்டேஜஸை P&L ப்ராடக்ட் காஸ்ட்டுக்கு நம்ம சார்ஜ் பண்ணுவோமா, காஸ்டிங் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு சார்ஜ் பண்ணுவோமா, இல்லை சார்ஜ் பார்ட்லி டு த ப்ராடக்ட் அண்ட் பார்ட்லி டு த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆகணும்? இதுவும் கிடையாது. நாட் சார்ஜ் அட் ஆல்ங்கிறதும் கிடையாது. சார்ஜ் டு ப்ராடக்ட் காஸ்ட், சார்ஜ் டு P&L அக்கௌண்ட், தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிக்கங்க. ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர், கால்குலேட் ரீஆர்டர் லெவல். ரீஆர்டர் லெவல் அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக ரீஆர்டர் லெவல்னால் எந்த லெவல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரீஆர்டர் லெவல். ரீஆர்டர் லெவலில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்க, அதில் மேக்ஸிமம் யூசேஜ் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ரீஆர்டர் லெவல் ஃப்ரம் த ஃபாலோயிங். சேஃப்டி ஸ்டாக்கு, நமக்கு சேஃப்டி ஸ்டாக் 1000 யூனிட் எப்பயுமே இருக்கணும். அது இல்லாமல் கன்சம்ஷன் எவ்வளோ பர் வீக்குக்கு பண்ணுறோம் அப்படின்னா 500 யூனிட்ஸ். ஸோ எவ்வளோ வாரத்துக்கு? 12 வீக்ஸ் டு ரீச் த மெட்டீரியல். அப்போ இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த மெட்டீரியல் வரதுக்கு 12 வாரம் ஆகும். அப்போ 12 வாரம் ஆகும் அப்படின்னா அப்போ எவ்வளோ நாளைக்கு உண்டான மெட்டீரியல் நீங்கள் வச்சுக்கணும். அப்போ 500. அப்போ கொஷின் நம்பர் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 2ல் 92ல் 93 நினைக்கிறேன், சாரி இருங்க வரேன். கொஷின் நம்பர் 94, கொஷின் நம்பர் 94ல் இப்போ ரீஆர்டர் பீரியட்னு ஒன்று இருக்குது. அதே சமயத்தில் இதில் கன்சம்ஷன் எவ்வளோ ஃபஸ்ட்டு பாருங்கள். கன்சம்ஷன் அப்படிங்கிறது அதாவது 500 யூனிட்ஸ் ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு. அப்போ 12 வீக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த கன்சம்ஷன் எவ்வளோன்னா 6000 யூனிட் நமக்கு கன்சம்ஷன். அப்போ நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா அது வர்றதுக்கு 12 வாரம் ஆகுதுன்னா அப்போ அதை நம்ம எடுத்து வச்சுக்கணும். 6000 யூனிட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணி வச்சுக்கணும். அது இல்லாமல் சேஃப்டி ஸ்டாக் அது எவ்வளோ சொல்கிறான்? சேஃப்டி ஸ்டாக்கு அப்படிங்க 1000 யூனிட்டு. அப்போ நீங்கள் மொத்தமாக ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ரீஆர்டர் லெவல் அப்படின்னும். அப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணோன்னா 7500 யூனிட் வந்தவொடனே நீங்கள் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 7000 யூனிட்ஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ 7000 யூனிட்ஸ் இங்கே வருதா? அதாவது பாருங்கள், ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1000 கிடையாது, 6000 கிடையாது, 3000 கிடையாது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க, ஆப்ஷன் டி. அண்ட் தென் கொஷின் நம்பர் 95ல் என்ன சொல்கிறாங்க நல்லா பாருங்கள். 95ல் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கால்குலேட் த எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் பை EOQ, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. இந்த ஆனுவல் கன்சம்ஷன் எவ்வளோ சொல்கிறாங்க? ஒரு வருஷத்துக்கு 45,000 யூனிட்ஸ் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக ஆனுவல் கன்சம்ஷன் 2 into ஆனுவல் கன்சம்ஷன் 2AO டிவைடட் பை C அண்டர் த ரூட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ நீங்கள் அந்த ஃபார்முலாவை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த ஆனுவல் கன்சம்ஷன் 45,000 யூனிட்ஸ், ஆர்டரிங் காஸ்ட் வந்து 10 யூனிட்ஸ், 10 ருபீஸு, கேரிங் காஸ்ட் பர் யூனிட் வந்து 10 ரூபா, பர்ச்சேஸ் ப்ரைஸ் 40 ருபீஸ், 50 ருபீஸ். ரீஆர்டர் குவான்டிட்டி அட் ப்ரெசன்ட் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு கால் 45,000 யூனிட்டுமே அடுத்த லைனில் சொல்கிறான் பாருங்கள். ஒரே ஒரு ஆர்டர் பண்ணி 45,000 யூனிட் ஒரே டே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ரேட்டு உங்களுக்கு எவ்வளோ 50 ரூபா ரேட்டு கிடையாது. ஆக்சுவலாக ரேட் வந்து 50 ருபீஸ். ஆனால் நீங்கள் 45,000ம் 10 ஆர்டராக 15 ஆர்டராக பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஆர்டராக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட். 10% டிஸ்கவுண்ட்னா என்ன? அப்போ 10 ரூபாயில் 10% 50 ரூபாயில் 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 50 ருபீஸில் டிஸ்கவுண்ட் 5 ருபீஸ் போச்சுன்னா 45 ருபீஸுக்கு உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி என்னன்னு பாருங்கள், அதனுடைய ஒட்டுமொத்த காஸ்ட் எவ்வளோன்னு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் 45,000 யூனிட்டையுமே நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய காஸ்ட் என்ன பாருங்கள். அப்போ சேவிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அருமையான கொஷின்னு. இதுவே நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். அதாவது இதில் நீங்கள் எப்படி பண்ணணும், முதல்ல எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கண்டுபிடிங்க. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி என்ன? அது ஆக்சுவலாக எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கொஷின் நம்பர் 95ல் EOQ அப்படின்னு என்ன பண்ணுவோம், அப்போ ஈக்குவல் டு அண்டர் த ரூட்டு 2AO டிவைடட் பை C கேரிங் காஸ்ட். இப்போ நமக்கு தெரியுது 2னா அது கான்ஸ்டன்ட், A அப்படின்னா ஆனுவல் ரிக்குயர்மெண்ட்ஸ் 45,000 யூனிட்ஸ். சரி, ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளோனா 10 rupees. அப்போ 10 rupees. கேரிங் காஸ்ட் நம்ம கேல்குலேட் பண்ண தேவையில்லை, அவங்களே தனியாக கொடுத்துட்டாங்க 10 ரூபா. ஸோ அண்டர் த ரூட் இதுதான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. அப்போ நீங்கள் பாருங்கள் 2 into 45,000 into 10 டிவைடட் பை 10, அப்போ எவ்வளோ வருது, 90,000 வருது. அப்போ 90,000 அண்டர் த ரூட் அப்படின்னு போட்டிங்கன்னா 300 யூனிட்ஸ் தான் எக்கனாமிக் குவான்டிட்டி. அப்போ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. அப்போ நீங்கள் 300 யூனிட்டாகவும் ஆர்டர் பண்ணலாம். அப்படி பண்ணால் எவ்வளோ டோட்டல் காஸ்ட் வரும்? இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க, 45,000 யூனிட் ஒரே தடவை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் என்ன குவான்டிட்டி வரும், என்ன ரேட்டு வரும், ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் சேவிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இப்போ எப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா பாருங்கள். அப்போ நீங்கள் EOQவில் என்ன காஸ்ட்டு, அதே சமயத்தில் அட் டிஸ்கவுண்ட்டு எத்தனை பர்சன்ட்டு, டிஸ்கவுண்ட் எவ்வளோ 10%. ஆமாம் 10%. 10% அப்படின்னா என்ன, அட் ₹45 ரேட்டு. இங்கே 45 rupees, இங்கே என்ன வரும் 50 rupees. இந்த ரேட்டில் என்ன அட்டு இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அப்போ இந்த இதை பார்ப்போம், எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியில் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்போ ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளோ, ஆர்டரிங் காஸ்ட்னால் நம்பர் ஆஃப் ஆர்டர் எவ்வளோன்னு பார்க்கணும். மொத்தம் நமக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் எவ்வளோ 45,000. சரி, EOQ எவ்வளோ, மொத்தம் ஒரு ஆர்டர் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க 300. அப்போ 300 யூனிட்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா மொத்தம் எத்தனை ஆர்டர் வேணும், 45,000 டிவைடட் பை 300 அப்படின்னா 150. அப்போ 150 இன்ட்டு ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளோ சொல்கிறாங்க பாருங்கள் 10 rupees. அப்போ 10 rupeesனா 1,500 ரூபா. சரி, கேரிங் காஸ்ட் என்ன வரும், ரெண்டுக்கு அப்படியே காமனாக பண்ணலாம். கேரிங் காஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி டிவைடட் பை 2 இன்ட்டு என்ன சொல்கிறோம், கேரிங் காஸ்ட் எவ்வளோ பர் யூனிட் பர் ஆனமுக்கு 10 ரூபா. அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5, இதுவும் 1,500 rupees. சரி, அப்போ பர்ச்சேஸ் காஸ்ட் எவ்வளோ வரும், பர்ச்சேஸ் காஸ்ட்டு 45,000 யூனிட் ரெக்குயர்மெண்ட்டு, ஒரு யூனிட் எவ்வளோ 50 ரூபா. அப்போ 45,000 இன்ட்டு 50 rupees அப்படின்னு பார்த்தா 22,50,000. அப்போ 22,50,000. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்போ 22,50,000 ப்ளஸ் 3,000, 1,500 ப்ளஸ் 1,500. ஸோ 22,53,000. இப்போ இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா 45 ரூபா ரேட்டுக்கு, இதனுடைய இது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் காஸ்ட் என்னென்னா அதே 45,000 யூனிட்டு, ஆனால் ரேட் எவ்வளோ 45 ரூபா தான். அப்போ இன்ட்டு 45 rupees அப்படின்னு போட்டிங்கன்னா 20,25,000 இங்கே ரேட்டு. ஆர்டரிங் காஸ்ட் ஒரே ஒரு ஆர்டர் தான், ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ 10 ரூபா. அப்போ 1 into 10 10 ரூபா. சரி, கேரிங் காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா கேரிங் காஸ்ட் எவ்வளோ 45,000, அதாவது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி டிவைடட் பை 2 இன்ட்டு 10 ரூபா. அப்போனா என்ன வரும் பாருங்கள், 45,000 டிவைடட் பை 2 இன்ட்டு 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,25,000 rupees. அப்போ இது வந்து 2,25,000. கேரிங் காஸ்ட் வந்து அதிகமாகுது, ஆர்டரிங் காஸ்ட் இல்லை. அப்போ இதை மூணே ஆட் பண்ணுங்கள், இதை மூணே ஆட் பண்ணால் இதனுடைய டோட்டல் காஸ்ட் வந்துடும். அப்போ 10 rupees ப்ளஸ் 2,25,000 ப்ளஸ் 20,25,000 ஆட் பண்ணிங்கன்னா 2,25,010 அப்படின்னு வரும். அப்போ இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ், அதுதான் நம்ம சேவிங். அப்போ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இத்தனை லட்ச ரூபா, டிஸ்கவுண்ட்டில் வந்ததுன்னா இவ்வளோ. அப்போ எவ்வளோ உங்களுக்கு சேவிங்ஸ் வருது, 22,53 மைனஸ் 22 22,50,000, இங்கே 2 0 வரணும். அப்போ 10 அப்படின்னு பார்த்தா 2,990 இதுதான் சேவிங். அப்போ டிஸ்கவுண்ட் மூலமாக உங்களுக்கு சேவிங்ஸ் எவ்வளோ அப்படின்னா 2,990. அப்போ கொஷனில் என்ன வருது பாருங்கள், ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி, அடுத்தது கொஷின் நம்பர் which of the following 96ல which of the following is a abnormal cause of idle time. abnormal cause of idle timeனா என்ன, அதில் நீங்கள் அப்படியே பாருங்கள். அதாவது which of the cause, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்நார்மல் காஸ் அப்படிங்கிறது என்ன, காஸ் ஆஃப் ஐடில் டைம்னா என்ன. ஆக்சுவலாக சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க,
டைம் டேக்கன் பை த ஒர்க்கர்ஸ் டு ட்ராவல் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மெயின் கேட் ஆஃப் த ஃபேக்ட்ரி அண்ட் பிளேஸ் ஆஃப் த ஃபேக்ட்ரி. இப்போ டைம் என்ன வரணும் கேட்டுக்கு, ஹெட் ஆஃபீஸ் ஃபேக்ட்ரிக்குள்ளே அட்டண்டன்ஸ் போட்டுட்டு உள்ளே போய் அந்த சார்ஜ் எடுத்துக்கிறதுக்கு லேட் ஆகும். அது ஐடியல் டைமா? இல்லை. இவங்க கேட்குறது நார்மல் கேட்கல, அப்நார்மல் கேட்குறாங்க. டைம் லாஸ்ட் பிட்வீன் த ஃபினிஷ் ஆஃப் ஒன் ஜாப். ஒரு ஜாப் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ஜாப்புக்கு உண்டான மிஷினை ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது ஐடியல் டைமா? அதுவும் இல்லை. அப்போ இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. சரி, இந்த டைம் ஸ்பெண்ட் டு தர் பர்சனல் நீட்ஸ் டேக்கிங் த லஞ்ச். இப்போ லஞ்ச் டைமில் டீ சாப்பிட்றது, டீ டைமில் டீ சாப்பிட்றது, லஞ்ச் டைமில் அது நார்மல், அதுவும் உங்களுக்கு ஐடியல் டைமாக இல்லை. அதே சமயத்தில் மிஷின் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, அது ஐடியல் டைம் தான். அதுக்கு பேர் தான் அப்நார்மல் லாஸ். அப்போ என்ன பண்ணோன்னா 96ல் ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிக்கங்க. ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கொஷின் நம்பர் 97ல் இஃப் ஓவர் டைம் ரிசார்ட்டட் டு த டிசைர் ஆஃப் த கஸ்டமர் தென் த ஓவர் டைம் ப்ரீமியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓவர் டைம் ரிசார்ட்டட் டு த டிசைர். இப்போ ஒரு கஸ்டமர் என்ன பண்ணுறாரு, தீபாவளி சீசனு இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபெஸ்டிவல் சீசன் எனக்கு இன்றைக்கே வேணும் சார் அப்படின்னு ஆர்டர் பண்ணுறாரு. அப்போ ஆர்டர் பண்ணுறதுனா என்ன பண்ண, ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஓவர் டைம் ஒர்க்கை வாங்கி அந்த வேலையை நம்ம அந்த ஜாப் ஒர்க்கை முடிச்சு கொடுக்கணும். இப்போ அதுதான் சொல்கிறான், அந்த செலவை எதில் நீங்கள் சேர்த்துவீங்க? தென் த ஓவர் டைம் ப்ரீமியம். அப்போ எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்குறோம்ல, ஓவர் டைம் செலவு கொடுக்குறோம்ல, அதை எதில் சேர்த்துவீங்க அப்படின்னா சுட் பி சார்ஜ் டு த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டா அப்படின்னா இல்லை. சரி, அப்போ இட் சுட் நாட் பி சார்ஜா? அதுவும் கிடையாது. இட் சுட் பி சார்ஜ் டு ஜாப் டைரெக்ட்லி. அந்த பர்டிகுலர் கஸ்டமர் கேட்டிருக்கான் எனக்கு இன்றைக்குள்ளே வேணும்னு, அப்போ அந்த ஜாபுக்கு உண்டானது காஸ்ட்டில் தான் நம்ம வரணும். அப்போ என்னன்னா இதுதான் கரெக்டான ஆன்சரு, அதை நோட் பண்ணிங்க. ஸோ சுட் பி சார்ஜ் டு த ஜாப் டைரெக்ட்லி. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு லேபர் டர்ன் ஓவர். லேபர் டர்ன் ஓவர் என்ன? சேல்ஸ் டர்ன் ஓவர் மாதிரி எத்தனை லேபர் நிறையா அப்படி கிடையாது. லேபர் டர்ன் ஓவர்னா இன்கமிங் அவுட் கோயிங். ஒரு வருஷத்தில் எவ்வளோ பேர் உள்ள வரோம், எவ்வளோ பேர் வெளியே போகிறோம். எப்பயுமே லேபர் டர்ன் ஓவர் இருந்ததுன்னா அந்த கம்பெனி அன்சவுண்ட் கம்பெனி அப்படின்னு அர்த்தம். அப்போ லேபர் டர்ன் ஓவர் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் காம்போசிஷன் ஆஃப் லேபர் ஃபோர்ஸ் டூரிங் த ஸ்பெசிஃபிக் பீரியட், அதுதான் கரெக்டாக இருக்கணும். டர்ன் ஓவர் ஜெனரேட்டட் டு டர்ன் ஓவர் சேல்ஸ் கிடையாது. அதே சமயத்தில் எய்தர் ஆஃப் த எபோ இல்லை, போத் ஆஃப் த எபோ இல்லை. அப்போ 98ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் இதுதான் கரெக்டான ஆன்சரு. அப்போ நல்லா பாருங்கள், ரேட் ஆஃப் சேஞ்ச் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. லேபர் ஃபோர்ஸ், rate of change in the composition of the labor force during a specific period, that is the correct answer. அடுத்தது which of the following is not an avoidable cause? நல்லா பார்க்கணும், avoidable cause of the labor turnover. labor turnover இப்போ நிறைய பேர் வெளியே போகிறான் வரான் உள்ளே வரான், அதை குறைக்கணும். அதுக்கு நாட் அன் அவாய்டபிள் காஸ் அப்படிங்கிறது என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இது என்னது, இது பார்க்கணும் எது அவாய்ட் பண்ணலாம். இங்கே நாட் அன் அவாய்டபிள், எது தவிர்க்க முடியாது. இப்போ டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் த ஜாப், அதை என்ன பண்ணால் தவிர்த்தரலாம். லேக் ஆஃப் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி, ட்ரைனிங் இல்லை, அப்போ உடனே என்ன பண்ணலாம், இன்னொரு 4-5 பேர் உட்கார வச்சு எக்ஸ்பர்ட் உட்கார வச்சு அவங்க ட்ரைனிங் கொடுக்கலாம். லோ வேஜஸ் அண்ட் அலோவன்சஸ், கம்மி சேலரின்னு நினைக்கிறோம் அதனால் வெளியே போகிறோம், இல்லைப்பா வாங்கி அதிக சேலரி வாங்கி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது மூணையுமே நம்ம பண்ணலாம். ஸோ டிசபிலிட்டி மேக்கிங் ஒர்க்கர் அன்ஃபிட், சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, கை ரெண்டும் போயிடுச்சு இல்லை கால் ரெண்டும் போயிடுச்சு, அவனால் வேலையே செய்ய முடியல, அதுதான் நாட் அன் அவாய்டபுள் காஸ். அப்போ 99ல் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர், அதை நோட் பண்ணிங்க. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிசபிலிட்டி அதை நம்ம தவிர்க்க முடியாது. காஸ்ட் அசோசியேட்டட் வித் லேபர் டர்ன் ஓவர் கேன் பி கேட்டகரைஸ்ட் இன் டூ அப்படின்றான். காஸ்ட் அப்படிங்கிறது நல்லா பாருங்கள் என்ன வரும். ஆக்சுவலாக காஸ்ட்டு லேபர் டர்ன் ஓவரோடு சேர்ந்த காஸ்ட்டுங்கிறது கேட்டகரிஸ் 2. லேபர் அதாவது நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒர்க்கர் வெளியே போயிடக்கூடாதுன்னு ப்ரிவென்டிவ் காஸ்ட் தவிர்க்கிறதுக்காக நிறைய போனஸுக்கு இன்க்ரிமெண்ட் அதெல்லாம் ஜாஸ்தி கொடுக்குறது, அந்த காஸ்ட்டுக்கு பேர் ப்ரிவென்டிவ் காஸ்ட். ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட், அவன் போயிட்டானா இன்னொருத்தன் நம்ம அப்பாயிண்ட் பண்ணோன்னா என்ன வரும், அவனுக்கு நம்ம என்ன பண்ணணும், விளம்பரம் கொடுக்கணும், இன்டர்வியூ போடணும், அதுக்கப்புறம் அவனை இது பட்டு மறுபடியும் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அந்த காஸ்ட் அதெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். அப்போ இது ரெண்டுமே நம்ம சொல்லலாம். போத் ஆஃப் த எபோ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். மிஷின் காஸ்ட் வராது. ஸோ போத் ஆஃப் த எபோ இஸ் அ கரெக்ட் ஆன்சரு, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அசோசியேட்டட் வித் லேபர் டர்ன் ஓவர் கேன் பி கேட்டகரைஸ்டு இன் டூ, அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்தது கால்குலேட் ஒர்க்கர்ஸ் லிஃப்ட் அண்ட் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த ஃபாலோயிங். இப்போ நீங்கள் இதில் நீங்கள் பாருங்கன்னா இந்த கொஷனில் என்ன சொல்கிறான், லேபர் டர்ன் ஓவர் ரேட்ஸ்னு சொல்கிறான். அதாவது லிஃப்ட் அண்ட் டிஸ்சார்ஜ் அப்படின்னா செப்பரேட்டட் அப்படின்னு அர்த்தம். முதல்ல கேட்கணும் எவ்வளோ பேர் செப்பரேட் ஆகிறான்னு. ஆனால் லேபர் டர்ன் ஓவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 3 விதமாக கொடுத்துருக்காங்க, 20%, 10%, 6%. ஸோ அப்போ ஃப்ளெக்ஸ் மெத்தட் பிரகாரம் 20%, ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட் 10%, அண்ட் தென் செப்பரேஷன் மெத்தட் பிரகாரம் உங்களுக்கு 6%.
இப்போ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ரீப்ளேஸ்ட் டூரிங் த குவார்ட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்கிறோம்? அப்போ ரீப்ளேஸ் மெத்தட்னா நம்ம என்ன எடுக்கணும்? அதாவது நடுவில் இருக்கிற மெத்தடு 10%. அப்போ 10% தான் ரீப்ளேஸ்மெண்ட்டு. அது பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா 80 ஒர்க்கர்ஸ் ரீப்ளேஸ் ஆகிறான். அப்போ அது பிரகாரம் நம்ம என்ன பண்ணலான்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். அப்போது ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஓப்பனிங் ஒர்க்கர்ஸ் ப்ளஸ் க்ளோசிங் ஒர்க்கர்ஸ் டிவைடட் பை 2. அதை நம்ம கால்குலேட் பண்ணி அது பிரகாரம் நம்ம அதில் இருந்து நம்ம எந்த மெத்தடை செப்பரேஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இதில் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள். அதாவது இந்த மெத்தடில் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நல்லா பார்க்கணும். அதாவது கொஷின் நம்பரில் இப்போ நம்ம என்ன கொஷின் நம்பர் பார்த்துட்ருக்கோம்? 101. இப்போ 101ல் இந்த லெஃப்ட் அண்ட் டிஸ்சார்ஜ்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுக்கு பேர் செப்பரேஷன். அதுக்கு பேர் செப்பரேஷன் மெத்தட். சரி, ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம். லேபர் டர்னோவர் ரேட், லேபர் டர்னோவர் அப்படின்னு வச்சுங்க, ரேட் ஈக்குவல் டு லேபர் டர்னோவர்னா என்ன வரும்? நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ரீப்ளேஸ்டு டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். இப்போ நீங்கள் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் ஆவரேஜ். அப்போ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் என்ன? இப்போ லேபர் டர்னோவர் நமக்கு தெரியும். லேபர் டர்னோவர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10%. நம்பர் ஆஃப் ஒர்க்கர் ரீப்ளேஸ்ட் எவ்வளோ? 80 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் என்ன? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா இது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இங்கே வந்துடும். அப்போ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 டிவைடட் பை 10%. அப்போ 80 டிவைடட் பை 10% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 டிவைடட் பை 10% அப்படின்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் 800 அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? லெஃப்ட் அண்ட் டிஸ்சார்ஜ்டு. அப்போ லெஃப்ட் அண்ட் டிஸ்சார்ஜ்டு அப்படிங்கிறது எவ்வளோ? 6%. நல்லா பாருங்கள், கொஷனில் நல்லா பாருங்கள். அதாவது 6% லேபர் டர்னோவர் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேஷன் மெத்தடில் 6%. அவங்க கேட்குறது 6%. அப்போ எவ்வளோ பேர்? அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் லெஃப்ட் அண்ட் டிஸ்சார்ஜ் எவ்வளோ? அப்போ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் லெஃப்ட் அண்ட் டிஸ்சார்ஜ், அதாவது எத்தனை பேர் வெளியே போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் 800. அதில் 6%. இங்கே பாருங்கள், இந்த 6% எடுத்துக்கணும். அப்போ 6% அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? 800 இன்ட்டு 6% அப்படின்னா 48 ஒர்க்கர்ஸ். அப்போ 48 ஒர்க்கர்ஸ். அப்போ இதில் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ நல்லா கேல்குலேட் பண்ணலாம். அதை ஏற்கனவே போட்டோம் 48. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்டான ஆன்சரு. ஆப்ஷன் 3 அப்படிங்கிறத நீங்கள் ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கொஷின் நம்பர். இதில் இதே கொஷனை தான் திருப்பி கேட்குறாங்க. கேல்குலேட் த ஒர்க்கர்ஸ் ரெக்ரூட்டட் அண்ட் ஜாயின் ஃப்ரம் த ஃபாலோயிங். லேபர் டர்னோவர் ரேட் அதே தான் பாருங்கள், மூணுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. 20, 10, 60. இதுலேயும் 20, 10, 6 ரெஸ்பெக்டிவ்லி அண்டர் ஃப்ளெக்ஸ் மெத்தடு, ரீபேமெண்ட் மெத்தடு, ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடு அண்டு செப்பரேஷன் மெத்தட். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ரீப்ளேஸ்டும் அதே தான். அப்போ அதே கொஷின் தான். ஆனால் கொஷின் கேட்குறது எவ்வளோன்னா ரெக்ரூட்டட் அண்ட் ஜாயின்ட் என்ன, ரெக்ரூட்டட் அண்ட் ஜாயின்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும், இது பிரகாரம் நீங்கள் போட்டால் எப்படி பண்ணலாம், நல்லா கவனிக்கணும். இதில் அதே கொஷின் தான். அப்போ நீங்கள் பார்க்கணும், நீங்கள் நம்பர் ஆஃப் செப்பரேஷன் ப்ளஸ் நம்பர் ஆஃப் அக்செஷன் ஃப்ளெக்ஸ் மெத்தடில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ லேபர் டர்னோவர் ரேட் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் செப்பரேஷன் எவ்வளோ ப்ளஸ் நம்பர் ஆஃப் அக்செஷன் எவ்வளோ டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எவ்வளோ. இப்போ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் நமக்கு தெரியும். சரி, இப்போ நீங்கள் எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்க ஆவரேஜ் நம்பர்? இப்போ நம்ம லேபர் டர்னோவர் எத்தனை % சொல்லியிருக்கான் பாருங்கள், கொஷனில் பாருங்கள். அதாவது நல்லா பார்க்கணும், ஃப்ளெக்ஸ் மெத்தடில் 20%. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஃப்ளெக்ஸ் மெத்தட். அப்போ 20% ஈக்குவல் டு அப்போ நம்பர் ஆஃப் செப்பரேஷன் எவ்வளோ? அப்போ நம்பர் ஆஃப் செப்பரேஷன் அண்ட் அக்செஷன் இது ரெண்டும் டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் நமக்கு தெரியும் எவ்வளோ? 800. அப்போ 800 இன்ட்டு 20% தான் மொத்தமாக செப்பரேஷனும் சரி அக்செஷனும் சேர்த்து. அப்போ 800 இன்ட்டு 20 அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருது பாருங்கள், 160. அப்போ 160 அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 160 நம்பர்ஸ்.
அப்போ நம்பர் ஆஃப் செப்பரேஷன் அக்சஷன் மெத்தட் பிரகாரம் அண்ட் அக்சஷன் ரெண்டு சேர்ந்தது எவ்வளோன்னா 160. ஆனால் இப்போ இந்த போன சம்பில் நம்ம என்ன பார்த்தோம், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் லிஃப்ட் அண்ட் டிஸ்சார்ஜ் எவ்வளோ 48 பேர். அப்போ வெளியே இருந்துச்சது 48 பேர். அப்போ உள்ளே வந்தது எவ்வளோ? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லெஃப்ட் அண்ட் டிஸ்சார்ஜ்டு செப்பரேட்டட் எவ்வளோ சொன்னோம் 48 பேர். அப்போ 48 பேர் வெளியே போயிட்டான் அப்படின்னா மொத்தமாக 160 பேர். அப்போ 48 பேர் வெளியே போயிருந்தா அப்புறம் எவ்வளோ நியூ அக்சஷன் எவ்வளோ பேர் நியூலி ரெக்ரூட்டட். அப்போ நியூலி ரெக்ரூட்டட் எவ்வளோ அப்படின்னா மீதி இருக்கிறவன் தான் எவ்வளோ 160 minus 48. ஸோ 112 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே என்ன வருது பாருங்கள், 112 பாருங்கள் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி கொஸ்டின் தான் அடுத்ததும். ஸோ அடுத்த கொஸ்டின் நீங்கள் பாருங்கள், அதையும் பார்த்துடலாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வரும். Calculate the labor turnover rate according to replacement method from the beginning. The number of workers on the payroll at the beginning 500, 600 closingல. அப்போ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் என்ன 500 + 600 டிவைடட் பை 2 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆவரேஜ் நம்பர் வந்துடும். அப்போ நீங்கள் நல்லா பார்க்கணும், அது தெரிஞ்சிருது. அப்போ டூரிங் த மந்த்து 5 ஒர்க்கர்ஸ் லெஃப்ட்டு, 20 ஒர்க்கர்ஸ் வேர் டிஸ்சார்ஜ்டு, 75 ஒர்க்கர்ஸ் வேர் recruited. Of these 10 workers were recruited in the vacancies of the leaving while the rest are engaged. இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கான். ஆனால் கேட்குறது என்ன, லேபர் டர்ன் ஓவர் அண்டர் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட். அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட் இப்போ ஆவரேஜ் டர்ன் ஓவர் உங்களுக்கு தெரியும். ஆவரேஜ் டர்ன் ஓவர் என்ன 500 + 600 டிவைடட் பை 2. அப்போ என்ன 1100 டிவைட் பண்ணால் 550. அப்போ ஆவரேஜ் இது வந்துடுச்சு. சரி, அப்போ நீங்கள் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, எத்தனை பேர் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடில் போகிறான். அதாவது நல்லா பாருங்கள், 500 டூரிங் த 5 ஒர்க்கர்ஸ் கேட்குறது லேபர் டர்னர் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட். 10 ஒர்க்கர்ஸ் வேர் recruited in the vacancies. 10 workers were recruited in the vacancies. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது சிம்பிள் தான் இந்த சம்மு. அப்போ நீங்கள் கொஷின் நம்பர் 103 தானப்பா. சரி, கொஷின் நம்பர் 103ல் என்ன ஆவரேஜ் நம்பர் நமக்கு தெரியும் 500 + 600 டிவைடட் பை 2 அப்படின்னா 550 இது தெரியும். அப்போ எவ்வளோ பேர் 5 ஒர்க்கர்ஸ் இங்கே பார்க்கணும். 5 ஒர்க்கர்ஸ் இதை நீங்கள் எடுத்துக்கூடாது, ரெக்ரூட்டட் வேண்டாம், இதை எடுத்துங்க. 5 ஒர்க்கர்ஸ் லெஃப்ட் வந்து 5, டிஸ்சார்ஜ் எவ்வளோ 20. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 25 ஒர்க்கர்ஸ். அப்போ 25 ஒர்க்கர்ஸ் வந்து என்ன இருக்காங்க அண்டர் இதில் டிஸ்சார்ஜ் ஆகிருக்காங்க. அதில் 10% வந்து எவ்வளோ இருக்காங்க recruited in the vacancies. அப்போ அவங்க கொஷனில் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்ன் ஓவர் ரேட், அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட்னா இப்போ 10 ஒர்க்கர்ஸ் தான். அப்போ நீங்கள் இதெல்லாம் கூட நமக்கு தேவையில்லை, மொத்தமாக அப்போ ரீப்ளேஸ் பண்ணது 10 ஒர்க்கர்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் 550 × 100 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ரேட்டு. ரொம்ப சிம்பிள் தான் இது, நீங்கள் எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரீப்ளேஸ் பண்ணது 10 பேர் டிவைடட் பை 550 × 100 போட்டிங்க அப்படின்னா 1.818. அப்போ இதில் என்ன ஃபார்முலானா 1.818. இதுதான் இந்த பர்சன்டேஜ் தான் வரும். அங்கே என்ன பாருங்கள் இந்த 1.81 இந்த 1 வந்து 2 ஆகிட்டாங்க. அப்போ 1.82 அப்படின்னு பண்ணுறாங்க. ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சரு, அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். கேல்குலேட் லேபர் டர்ன் ஓவர் ரேட் அக்கார்டிங் டு செப்பரேஷன் மெத்தட். இதில் தான் வந்து ஒரு செப்பரேஷன் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா அட் தி பிகினிங்கில் 500, அட் தி எண்டில் 600. அப்போ ஆவரேஜ் அதே கொஷின் தான். 5 ஒர்க்கர்ஸ் லெஃப்ட், 20 ஒர்க்கர்ஸ் வேர் டிஸ்சார்ஜ், 75 ஒர்க்கர்ஸ் வேர் recruited. ஆஃப் திஸ் 10 ஒர்க்கர்ஸ் வேர் recruited அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்கள் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் கொஷின் நம்பர் 104ல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது அதே கொஷின் தான். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் செப்பரேட்டடு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எவ்வளோ செப்பரேட்டடு நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அது இந்த மெத்தட். இந்த 25 லெஃப்ட் வந்து 5,
அப்புறம் டிஸ்சார்ஜ் வந்து 20, அப்போ 25. அப்போ 25 பேர் போயிருக்காங்க. எவ்வளோக்கு? 550 பேர் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸுக்கு 25 பேர் போயிருந்தா அப்போ 100க்கு எவ்வளோ அப்படிங்கிறது தான் இதனுடைய ரேஷியோ. அப்போ 25 டிவைடட் பை 550 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டிங்கன்னா 4.545. அப்போ 4.545 வருது. அப்போ இங்கே என்ன வரும்? 4.55 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அப்படி நோட் பண்ணிங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 105. 105ல் என்ன வருது? எ ஒர்க்கர் இஸ் அலவுட் 60. இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இதையும் நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எ ஒர்க்கர் இஸ் அலவுட் 60 hours to complete the job on a guaranteed wages rate. அப்போ 60 hours தான் அலவுடு. டைம் அலவுடு வந்து 60 hours. அதே சமயத்தில் கேரண்டீட் வேஜ் ரேட் எவ்வளோ அப்படின்னா 10 ரூபா ஒரு மணி நேரத்துக்கு. ரோவான் ஃபிலமில் அவன் அவர்லி ரேட் எவ்வளோ வாங்குறாங்கன்னா 12 ரூபா. அப்போ ரோவான் ஃபிலம் ஹி கெட்ஸ் அன் அவர்லி ரேட்டு த வேஜ் ஆஃப் 12 rupees per hour. ஸோ ஃபார் த சேம் சேவிங், அதே டைம் சேவிங் கொடுக்கல. ஏன்னா டைம் டேக்கன் நமக்கு தெரியாது, டைம் அலவுடு மட்டும்தான் இருக்குது. டைம் அலவுடு எவ்வளோ? 60. அப்போ டைம் டேக்கன் எவ்வளோனா எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அப்போ டைம் டேக்கனில் டைம் அலவுடுலேருந்து டைம் டேக்கனை லெஸ் பண்ணால் டைம் சேவ்டு. அப்போ நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபார் த சேம் சேவிங் இன் டைம் ஹவு மச் ஹி வில் கெட் அண்டர் ஹால்சே பிளான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹால்சே பிளானில் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கொஷினையும் நல்லா பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒர்க்கர் வந்து அலவுடு டைம் கொடுத்துருக்கான், கேரண்டீடு வேஜ் ரேட் 10 ரூபா. அதே சமயத்தில் அண்டர் ரோவான் விளாண்டில் வேஜ் ஆஃப் 12 ரூபா. அதே சேவிங் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்றாங்க. இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், அது நல்லா பார்த்து வச்சுங்க. இதே கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ரோவான் பிளானில் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கணும். அப்போ 105ல் ரோவான் பிளானில் என்ன ஃபார்முலா உங்களுக்கு நார்மலாக தெரியும். நார்மல் வேஜ் ரேட் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணால், எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணால் அது ரேட் எவ்வளோ. போனஸ் வந்து என்ன பண்ணுவோம்? டைம் சேவ்டு டிவைடட் பை டைம் அலவுடு இன்ட்டு டைம் டேக்கன் இன்ட்டு ரேட் பர் ஹவர். இதுதான் உங்களுக்கு இது. அப்போனா நீங்கள் அது என்ன பண்ணணும்னா, அப்போ ரோவான் பிளான் ஃபார்முலா என்ன அதை நோட் பண்ணிங்க. ரோவான் பிளானை பொறுத்த வரைக்கும் நார்மல் வேஜ் ரேட்டு, அப்போ நம்பராக எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணால், எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால், புரியுதுங்களா, இன்ட்டு ரேட்டு. இது ப்ளஸ் இது வந்து பேசிக் சேலரி. இது இல்லாமல் பேசிக்கில் என்ன பண்ணால் டைம் டேக்கன் டைம் அலவுடு இன்ட்டு டைம் சேவ்டு இன்ட்டு ரேட்டு வச்சுங்களா. இந்த ரேட்டுங்கிறது ரேட் பர் ஹவர் இன்ட்டு ரேட். இதுதான் வந்து உங்களுக்கு கொஷின். இப்போ நீங்கள் என்ன பண்ணால், இப்போ ரோவான் பிளானில் நமக்கு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் டேக்கன் தெரியாது. அப்போ லெட் ஹவர்ஸ் டேக்கன் எத்தனை மணி நேரம் எடுத்துக்கிட்டான்னு நமக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வைங்க. எக்ஸ்ன்னு வச்சா ரேட்டு சொல்லியிருக்காங்க ரோவான் பிளானில் 12 ரூபா ரேட்டு அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுவாங்க? எக்ஸு இன்ட்டு 12. அப்போ நல்லா பார்க்கணும், 12 ரூபா ரேட்டு, எக்ஸ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கான், இது பேசிக் சேலரி. அப்போ இதுதான் அதனுடைய சேலரி வரும். அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்படியும் போடலாம், அதில் 12x அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த 12x ஈக்குவல் டு எப்படி வரும் அப்படின்னா, நார்மலாக அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள் அதில், அதாவது வேஜஸ் ஆஃப் 10 per hour நான் ரோமானில். இப்போ நீங்கள் பார்க்கணும், இப்போ பார்த்தீங்கன்னா அதில் என்னது 10 per hour 10 ரூபா ரேட்டு. அப்போ எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கான், அப்போ எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறக்கான்னு தெரியாது. அப்போ 10 ரூபா ரேட்டு, அப்போ எக்ஸு ப்ளஸ் டைம் அலவுடு எவ்வளோன்னா கொஷனில் பாருங்கள் 60 hours. அப்போ 60 hours. இந்த 60 ஹவர்ஸில் டைம் டேக்கன் வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம என்ன வரும், 60 மைனஸ் எக்ஸ், அதுதான். அப்போ இன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டைம் டேக்கன் எவ்வளோ அதுக்கு தான் தெரியும், இன்ட்டு டைம் டேக்கன். இந்த ஃபார்முலா பாருங்கள், டைம் டேக்கன் அப்படிங்கிறது எக்ஸு, டைம் அலவுடு 60, டைம் அதாவது சேவ்டு அதாவது 60 மைனஸ் எக்ஸ். இதை அப்படியே மாற்றி இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ட்டு ரேட் பர் ஹவர், ரேட் பர் எவ்வளோ 10 ரூபா. அப்போ நீங்கள் இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், அப்போ எக்ஸுக்கு வந்து நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ நீங்கள் அப்படியே இது பாருங்கள், இதில் வந்து இந்த ஃபார்முலா மாதிரி வரும்போது இந்த காமனாக ஈக்குவேஷனில் 2 சைடு காமனாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். இந்த சைடு எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இந்த மல்டிப்ளிகேஷனில் எடுத்துடலாம். இந்த எக்ஸ் எடுக்க முடியாது, ஏன்னா இது ஃப்ராக்ஷனில் இருக்குது, இன்டிஜர் கிடையாது. அப்போ 12 அப்படியே வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு 10 அப்படின்னு போட்டு ப்ளஸ் ஏன்னா 60 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 60 இன்ட்டு 10 இதை மட்டும் எடுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த 10 நீங்கள் கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ 12/10 அப்படின்னு கொண்டு வந்துடலாம்.
புரியுங்களா? அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த 10 போயிடுது. அப்போ நீங்கள் என்ன மேலே இருக்கும் 12/10, அப்போ 10 அப்படியே இருக்கும் ப்ளஸ் 60 மைனஸ் எக்ஸு டிவைடட் பை 60 இது அப்படியே வரும். இப்போ 1/12 டிவைடட் பை 10 அப்படின்னா 1.2. சரி, இப்போ இதை நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த 10 நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கொண்டாந்துடலாம். இப்போ 1.2லேருந்து அப்போ நீங்கள் 10 நீங்கள் இங்கே கொண்டு வாங்க. அப்போ கொண்டு வந்தால் என்ன வரும், அப்போ இந்த 10 இங்கே வந்துருச்சு. இது வந்து 1.2, இங்கே வந்து -10. 1.2ல் -10 ஈக்குவல் டு அப்போ 60 மைனஸ் எக்ஸு டிவைடட் பை 60. இது அப்போ என்ன ஆயிரும்னா இங்கே வந்து 0.2 வந்துடும். 1.2 மைனஸ் 10 அப்படிங்கிறது இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 அப்படிங்கிறது 60 மைனஸ் எக்ஸு டிவைடட் பை, அப்போ நல்லா பாருங்கள் என்ன வரும், இன்ட்டு இந்த 60 மேலே போயிடும் இன்ட்டு 60. அப்போ இந்த அப்போ 0.2 இன்ட்டு 60 that is 1.2 equal to 60 minus x. அப்போ நீங்கள் என்ன பண்ண, எக்ஸ் இந்த வந்தால் ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ 60 இதில் இருந்து என்ன வரணும்னா இதில் 12 இன்ட்டு சரி 1.2 இன்ட்டு 1.2 அதில் 60 மைனஸ். அப்போ இந்த இடத்துல அப்படியே இந்த எக்ஸ் இப்படியே வரும். 1.2 அப்படிங்கிறது என்னது, 1.2 இந்த 60 மைனஸ் எக்ஸு அப்படிங்கிறது. இப்போ இந்த எக்ஸ் அப்படியே வந்தால் 60 மைனஸ் இது வந்து என்ன ஆகிடுது, 12 ஆகிடுது. 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம்ல, இங்கே ஒரு மிஸ்டேக்ஸ். இந்த 10 இந்த 10 சரி ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ 2.60 மைனஸ் எக்ஸு எக்ஸ் மைனஸ் 60 மைனஸ் எக்ஸு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் இந்த எக்ஸ் வந்து இந்த வந்துடுது, சாரி 1.2 அப்படிங்கிறது இன்ட்டு 60 இது 12 ஆகிடுது, சாரி 1.2 சாரி 0.2 இன்ட்டு 60, ஸோ தட் இஸ் 12. ஓகே 12 ஆகிடுது. அப்போ 60 மைனஸ் எக்ஸு, இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வந்துடுச்சு அப்படின்னா அப்போ 60 மைனஸ் 12 அப்போனா எக்ஸ் ஈக்குவல் டு 48 அப்படிங்கிறது. ஸோ இந்த 48 ஹவர்ஸ் தான் டைம் டேக்கன். அப்போ டைம் டேக்கன் அப்படிங்கிறது 48 ஹவர்ஸ். அப்போ 48 ஹவர்ஸ்னால் இப்போ ஹால்சே பிளானில் என்ன வரும், அப்போ ஹால்சே பிளான் ஃபார்முலா நமக்கு தெரியும், நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஒர்க்கட் இன்ட்டு ரேட்டு. அப்போ 48 ஹவர்ஸ் டைம் டேக்கன் இன்ட்டு 10 rupees அப்படின்னா அது ப்ளஸ் போனஸ் வந்து என்ன பண்ணோம் 50% ஆஃப் டைம் சேவ்டு. டைம் சேவ்டு எவ்வளோ, டைம் அலவுட் வந்து 60, டைம் டேக்கன் 48, அப்போ ரிமைனிங் 12, அப்போ 12 மணி நேரம். அப்போ 50% ஆஃப் 12 இன்ட்டு எக்ஸ் எவ்வளோ சொன்னோம், அது 10 rupees இல்லை இந்த ரேட்டு 10 rupees. அப்போ 60 ரூபாய், அது 120 ரூபாயில் 50% அப்படின்னா இது 60 ரூபாய் ஆகிடும். இது வந்து 480 ரூபாய் ஆகிடும். அப்போ 480 ப்ளஸ் 60 அப்படின்னு பார்த்தா 540 இஸ் த கரெக்ட் ஆன்சர். வருதா பார்க்கலாம், 540. கொஷின் நம்பர் 105 540. அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. இந்த கொஷினை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தது ஓவர்ஹெட் ரேட் ரெஃபர்ஸ் டு, ஓவர்ஹெட் ரேட் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம், கொஷின் நம்பரில் ஓவர்ஹெட்னா என்ன நமக்கு தெரியும், இன்டைரக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டைரக்ட் ஆர் பிரைம் காஸ்ட், ஆல் இன்டைரக்ட் காஸ்ட், ஆர் ஃபேக்ட்ரி இன்டைரக்ட் காஸ்ட், ஆர் டைரக்ட். அப்போ என்ன வரும், ஆல் இன்டைரக்ட் காஸ்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை அப்படியே நோட் பண்ணிங்க. அடுத்தது அலாட்மெண்ட் ஆஃப் ஓல்ட் ஐட்டம் ஆஃப் காஸ்ட் டு காஸ்ட் சென்டர் ஆர் காஸ்ட் யூனிட் அப்படின்னா என்ன வரும், அது ஆக்சுவலாக காஸ்ட் அலோகேஷன். ஸோ காஸ்ட் அலோகேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மெத்தட் ஆஃப், நாட் ஏ மெத்தட் ஆஃப், நல்லா பார்க்கணும், நாட் ஏ மெத்தட் ஆஃப் காஸ்ட் அப்சார்ப்ஷன் எது. அப்போ 108 நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எது காஸ்ட் அப்சார்பன் மெத்தட் இல்லைன்னு கேட்குறான். மிஷின் அவர் ரேட்டு காஸ்ட் அப்சார்ப்ஷன், லேபர் அவர் ரேட்டு காஸ்ட் அப்சார்ப்ஷன். அடுத்தது பர்சன்டேஜ் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், அதுவும் காஸ்ட் அப்சார்ப்ஷன். ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடு தான் கிடையாது. அப்போ ஆன்சர் ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அதில் ஆப்ஷன் 4.
அடுத்தது 109ல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் காஸ்ட் should be allocated to சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் காஸ்ட்டில் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவனா அந்த செலவு எடுத்துக்குவான். இப்போ நம்ம ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ஃபேக்ட்ரியில் கேன்டீன் இருக்குது, அப்போ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவனு சாப்பிடுவான், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவனு சாப்பிடுவான். அப்போ காஸ்ட் அப்படி தான் அலோகேட் பண்ணணும். ஸோ இட் ஷுட் பி அலோகேட்டட். எப்படி அலோகேட்டட் பண்ணோம் அப்படின்னா ஒன்லி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கிடையாது, ஒன்லி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், போத் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். அதுதான் கரெக்டான ஆன்சர். அதையும் நோட் பண்ணிங்க. 110ல் மோஸ்ட் சூட்டபிள் பேசிஸ் ஃபார் அப்போர்ஷனிங் இன்சூரன்ஸ் மெஷின்ஸ் அப்படின்னா என்ன நல்லா பார்க்கணும். இப்போ 110ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது இன்சூரன்ஸ் ஒரு மெஷினுக்கு நம்ம இன்சூரன்ஸ் கொட்டுறோம், அந்த காஸ்ட்டு எதில் போய் சேரும், இன்சூரன்ஸ் காஸ்ட்டு எதில் போய் சேரும் அப்படின்றான். அது ஆக்சுவலாக இன்சூரன்ஸ் எப்படி பார்ப்போம், இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்கன்னா அந்த மெஷினரியோட வேல்யூ எவ்வளோ, ஹவுஸாக இருந்தாலும் சரி மெஷினாக இருந்தாலும் சரி. அப்போ வேல்யூ ஆஃப் த மெஷின், இங்கே மெஷின் சொல்கிறனால வேல்யூ ஆஃப் த மெஷின் இஸ் கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது பிளாங்கெட் ஓவர் ஹெட் ரேட் அப்படின்னா என்ன? பிளாங்கெட் ஓவர் ஹெட்னா நமக்கு தெரியும், அதாவது இந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாக ஒரு சிங்கிள் ஓவர் ஹெட் ரேட் இருந்தால் அதுக்கு பேர் பிளாங்கெட். இங்கே என்ன சொல்கிறான் பார்க்கலாம். ஒன் சிங்கிள் ஓவர் ஹெட் அப்சார்ப்ஷன் ரேட் ஃபார் த ஹோல் ஃபேக்ட்ரி கரெக்டு. த ரேட் அட் விச் இஸ் த பிளாங்க் ஆர் நில் இது தப்பு. ரேட் அட் விச் த மல்டிபிள் ஓவர் ஹெட் ரேட்ஸ் ஆர் கால்குலேட்டட் ஃபார் ஈச் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இதுவும் இல்லை. ஆல்வேஸ் ஏ மெஷின். அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கங்க. ஆன்சர் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 112 அது பார்த்தீங்கன்னா கொஷின் பெருசாக இருக்க மாதிரி இருக்க, சின்னது தான். ஓப்பனிங் இன்வென்ட்ரி, அதாவது ஏடி கம்பெனி மேக்ஸ் எ சிங்கிள் ப்ராடக்ட் and is preparing a material usage budget for the next year. Each unit of the product requires 2 kg of the material and 5000 units of the product charge. அப்போ நல்லா நம்ம பார்க்க வேண்டியது, அதாவது ஒரு யூனிட் தயார் பண்ணுறதுக்கு 2 கிலோ மெட்டீரியல் தேவை. ஆனால் அடுத்த வருஷத்துக்கு அவன் என்ன பட்ஜெட் போட்டிருக்கான், 5000 யூனிட்ஸ் தயார் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்போ 5000 யூனிட்ஸ் தயார் பண்ண அங்கே என்ன கேட்குறான், ஓப்பனிங் இன்வென்ட்ரி கொடுத்துருக்காங்க, ஓகே 800 கேஜி. அதே மாதிரி டு இன்க்ரீஸ் க்ளோசிங் ஸ்டாக்கை நெக்ஸ்ட் இயருக்கு 20% அதிகமாகணும்னு சொல்கிறோம். இப்போ அதை பற்றிலாம் நமக்கு தேவையில்லை. இங்கே என்ன கேட்குறான், மெட்டீரியல் யூசேஜ் பட்ஜெட். அப்போ குவாண்டம் எவ்வளோ நமக்கு மெட்டீரியல் தேவை, அடுத்த வருஷம் 5000 ப்ராடக்ட் தயார் பண்ண போகிறோம், ஒரு ப்ராடக்ட்டுக்கு 2 கிலோ மெட்டீரியல், அப்போ எவ்வளோ 10000. அப்போ சிம்பிளாக முடிச்சிருச்சு இந்த கொஷினை. அப்போ 10,000 kg இஸ் த கரெக்ட் ஆன்சரு. நோட் பண்ணிங்க. 5000 × 2 10,000 kg. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதையும் நீங்கள் நோட் பண்ணிங்க. அடுத்தது கொஷின் நம்பர் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், நல்லா பாருங்கள். கொஷின் நம்பர் 113 அதில் டூரிங் த பீரியட் ஆஃப் 17,500, அதாவது 17,500 மணி நேரம் லேபர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா ₹6.50 பர் ஹவர். லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ், அப்போ லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் என்ன, ஸ்டாண்டர்ட் ஹவர் மைனஸ் ஆக்சுவல் ஹவர் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு, அது நமக்கு தெரியும். அப்போ இங்கே நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் மட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறோம். பாருங்கள், ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸை நம்ம கால்குலேட் பண்ணோம். நமக்கு தேவை வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். அப்போ ஸ்டாண்டர்ட் ஹவர் ஆக்சுவல் ஹவர்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்ட் ரேட் இருக்குது, வேரியன்ஸும் கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபார்முலாவை நம்ம அப்படியே அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும், ஈஸி. சரி, இப்போ நீங்கள் கொஷனில் நீங்கள் அப்படியே பாருங்கள் என்ன வரும் பாருங்கள். அப்போ கொஷின் நம்பர் 113ல் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட்டு. இப்போ எஃபிஷியன்சி வேரியன்ஸே அவங்க கொஷனில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7,500 ஃபேவரபிள் அப்படின்றாங்க, ப்ளஸ்ஸு. அப்போ மைனஸ்னால் மைனஸ் போடணும், இங்கே ப்ளஸ்ஸு. சரி, ஸ்டாண்டர்ட் ஹவர் எவ்வளோ, எக்ஸ்ன்னு வச்சுங்க. ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளோ, 17,500 ஹவர்ஸ். ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ, 6.5. ஏன்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஸ்டாண்டர்ட் ஹவர் தான் கண்டுபிடிக்கணும், இதுதான் முக்கியம். அதான் கேட்குறான் கொஷனில் பாருங்கள், ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே 7,800 அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ என்ன, 6.5 × x 6.5x மைனஸ் 17,500 இன்ட்டு 6.5, அது எவ்வளோ வருது, 1,13,750. 1,13,750. சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இது இந்தாண்ட வந்துருச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ 7,800 ப்ளஸ் 1,13,750 ஈக்குவல் டு 6.5x. அப்போ டிவைடட் பை இதுக்கு நீங்கள் என்ன பண்ண, இப்போ x ஈக்குவல் டு என்ன பண்ணணும்னா இது எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பாருங்கள். 1,13,750 ப்ளஸ் 7,800, ஸோ 1,21,550 டிவைடட் பை 6.5, அவ்வளோதான். அப்போ டிவைடட் பை 6.5 போட்டிங்க அப்படின்னா 18,700. அப்போ
ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,700 ஹவர்ஸ். ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இதில் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 114. கொஷின் நம்பர் 114ல் இதெல்லாம் பாருங்கள் அப்படியே. இன் மோஸ்ட் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் காஸ்ட். நார்மலாக என்ன மெட்டீரியலாக லேபராக அவர்கிட்ட முதல்ல மெட்டீரியல் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் லேபர் இருந்தால் கூட ஒர்க் பண்ண முடியும். ஸோ மெட்டீரியல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். மேக் நோட் ஆஃப் இட். அண்ட் தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கன்சிடர் ஆஸ் த நார்மல் லாஸ். இந்த கொஷின் நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக பார்க்கணும். என்ன வரணும் அப்படின்னா, நல்லா பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கன்சிடர் டு பி அ நார்மல் லாஸ். இந்த கொஷனில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. அவங்க கேட்டது அவங்க ஆன்சர் கொடுத்துருக்கிறது வேறு மாதிரி. லாஸ் டியூ டு ட்ரான்ஸ்ஃபரிங் த இல்லை, லாஸ் டியூ டு பிரேக்கிங் த பல்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பல்க்கு உடைக்கும் போது வர்றதுக்கு பேர் நார்மல் லாஸ். அதே மாதிரி ஒரு லிக்விடை ஒரு பாத்திரத்திலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றும் போது வர்ற லாஸுக்கு பேர் நார்மல் லாஸ். ஃபில்ஃப்ரேஜ் அப்படிங்கிறது தெப்ட்டு அந்த மாதிரி இருந்தால் அது ஆக்சிடென்டல் லாஸ், அப்நார்மல் லாஸ். லாஸ் டியூ டு ஆக்சிடென்ட்னா அப்நார்மல் லாஸ். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்கணும், விச் இஸ் நாட் டு பி கன்சிடர் அப்படின்னா அப்நார்மல் லாஸ் கேட்குறாங்க. அப்போ அப்நார்மல் லாஸ் தான் அவங்க கேட்குறாங்க இந்த கொஷினை பிரகாரம் பார்த்தா. அப்போ அவங்க இன்ஸ்டியூட்டில் சொல்கிற ஆன்சர் என்ன சொல்கிறாங்க, லாஸ் டியூ டு பிரேக்கிங். அது கிடையாது, அது நார்மல் லாஸ். ஆனால் நமக்கு தேவை அப்நார்மல் லாஸ். அப்நார்மல் லாஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, லாஸ் டியூ டு ஆக்சிடென்ட்டும் சொல்லலாம், இதுவும் சொல்லலாம். அப்போ ரெண்டுமே ஆன்சர் கரெக்டு. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா அடுத்த கொஷனில் பார்த்தீங்கன்னா ஃபில்ஃப்ரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதில் லாஸ் டியூ டு ஆக்சிடென்ட் இல்லை. இது ரெண்டில் எது வேணாலும் ஆன்சராக இருக்கலாம். அதை கொஞ்சம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கங்க. அதனால் அந்த கொஷனில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. இது ஒன்று நார்மல் லாஸ் அப்படின்னு கேட்டிருந்தா அவங்க சொன்ன அதே வரும், லாஸ் டியூ டு பிரேக்கிங் த பல்க் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதுவும் நார்மல் லாஸ். அப்போ நார்மல் லாஸ்லேயும் 2 ஆன்சர் இருக்குது, அப்நார்மல் லாஸ்லேயும் 2 ஆன்சர் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள், கொஷனில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. அடுத்தது கொஷின் நம்பர் 116. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கன்சிடர் எஸ் அ நார்மல் லாஸ் ஆஃப் த மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறோம், அப்போ நார்மல் லாஸ் இதுலேயும் இல்லை. அப்போ ஆக்சிடென்ட் லாஸ், அப்நார்மல் லாஸ். அப்நார்மல் லாஸ் என்ன, எவாபரேஷன். லாஸ் டியூ டு எவாபரேஷன் அப்படின்னா என்ன, அது நார்மல் லாஸ். லாஸ் டியூ டு பிரேக்கிங் த பல்க்கு அவங்களே சொல்லியிருக்காங்க, நார்மல் லாஸ். லாஸ் டியூ ட்ரான்ஸ்ஃபரிங் த லிக்விட், நார்மல் லாஸ். அப்போ அப்நார்மல் லாஸ் அப்படிங்கிறது இப்போ லாஸ் டியூ டு ஃபில்ஃப்ரேஜ். அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 117ல் பார்த்தீங்கன்னா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் த எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ஆன் ஆனுவல் பேசிஸ். வில்சன் ஃபார்முலான்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதில் நம்ம என்ன பண்ணுவோம், கேரிங் காஸ்ட்டும் அதேமாரி ஆர்டரிங் காஸ்ட்டும் 2 ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு பேர் வில்சன் ஃபார்முலா. உங்கள் புக்கில் சொல்லியிருக்காங்களா என்ன தெரியல. பட் எக்கனாமிக் ஆர்டரிங் லெவல் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ஆன் த எக்கனாமி. ஆர்டரிங் காஸ்ட் இஸ் மினிமம், கேரிங் காஸ்ட் இஸ் மினிமம், ஆர்டரிங் காஸ்ட் ஈக்குவல் டு கேரிங் காஸ்ட். அதுதான் வில்சன் ஃபார்முலா, அது சொல்லியிருக்காங்க. அப்போ அதுதான் கரெக்டான ஆன்சரு. அப்போ ஆர்டரிங் காஸ்ட் ஈக்குவல் டு கேரிங் காஸ்ட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். மேக் நோட் ஆஃப் இட். அடுத்தது கண்டினியூஸ் ஸ்டாக் டேக்கிங். எப்பயுமே கண்டினியூஸ் ஸ்டாக் டேக்கிங் இருந்தால் அங்கே ஃப்ராடே வராது. ஏன்னா அன்னன்னைக்கு ஒவ்வொரு தடவை இஷ்யூ பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாக் டேக்கிங் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர், அந்த சிஸ்டத்துக்கு ஒரு பேர் என்னென்னா பர்ஃபெக்சுவல் இன்வென்ட்ரி சிஸ்டம். அப்போ பர்ஃபெக்சுவல் இன்வென்ட்ரி சிஸ்டம் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. இந்த ஏபிசி அனாலிசிஸ்லாம் கிடையாது. ஏபிசி அனாலிசிஸ் வேல்யூ பேஸ் பண்ணி வர்றது. ஸோ பர்ஃபெக்சுவல் இன்வென்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறது. அடுத்தது கொஷின் நம்பர் 119 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொஷின் நம்பரில் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங், நல்லா பாருங்கள், இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் த இஷ்யூ ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் ப்ரைஸ்ட் ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணாது, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மெத்தட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரு. அப்போ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மெத்தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஆப்ஷன் 120ல் வென் மெட்டீரியல் ப்ரைஸஸ் ஆர் ஃப்ளக்சுவேட் வைட்லி. அப்போ ரேட் அதிகமாகிட்டே போகுது. ஒரு தடவை கம்மியாக இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது, ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஃப்ளக்சுவேட்னா அதிகமாகணும்னு இல்லை, கம்மியாக வாங்கலாம், அதிகமாக வாங்கலாம், ஸ்திரமாக இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. ஸோ த மெத்தட் ஆஃப் ப்ரைஸிங் கிவ்ஸ் த அப்சர்ட் ரிசல்ட். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் எடுத்து பிரயோஜனம் இல்லை. வெயிட்டட் ஆவரேஜ் ஓகே ஆச்சுங்களா, பட் சிம்பிள் ஆவரேஜ் இல்லை. அப்போ எது அப்சர்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆவரேஜ் மெத்தடு தான். அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர், அதையும் நோட் பண்ணிங்க. அடுத்தது 121. when prices fluctuate widely the method will smooth out the effect of the fluctuation அப்படின்னு சொல்கிறான். நல்லா பாருங்கள், ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது, மெத்தட் will smooth out. அதை நீங்கள் பார்க்கணும். will smooth out
ஏன்னா எஃபெக்ட் ஆஃப் விலை ஏறினாலும் இறங்கினாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம முதல்ல வாங்கினதை முதல்ல இஷ்யூ பண்ணுறோம். அப்போ எப்போ வந்து இந்த மெத்தட் வில் ஸ்மூத் அவுட் ஃப்ளக்சுவேஷனை பற்றி பிரச்சனை இல்லை, ஃபிஃபோ மெத்தட் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சரு. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஐ மீன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். அடுத்த கொஷின் நம்பர் என்னென்னா 122. இதில் வெயிட் என்ன பாருங்கள், இதில் 121ல் இந்த வென் ப்ரைஸஸ் ஃப்ளக்சுவேட், இதில் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஃபிஃபோ மெத்தட் வராது. அதான் ஃப்ளக்சுவேஷன் வந்து மாறுது அப்படின்னா when prices fluctuate widely the method will smooth out the effect of fluctuation அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட்டட் ஆவரேஜ் கரெக்டாக இருக்கும். சிம்பிள் ஆவரேஜோ இல்லை ஃபிஃபோ மெத்தடோ லிஃபோ மெத்தடோ கரெக்டாக இருக்காது எப்போ இன் கேஸ் ஆஃப் ஃப்ளக்சுவேஷனில். அப்போ வெயிட்டட் ஆவரேஜ் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க, சாரி கரெக்ட் பண்ணிக்கங்க. அதை 121ல் வெயிட்டட் ஆவரேஜ். அடுத்தது அண்டர் எஃபெஷன் மெத்தட். எஃபெஷன் என்ன, சில கூட்ஸ்லாம் மெட்டீரியல் நம்ம ஃபினிஷ்டு கூட்ஸ் தயார் பண்ணியிருக்கோம்னா ஃபாஸ்ட் மூவிங், ஸ்லோ மூவிங், நான் மூவிங் அப்படின்னு 3 ஐட்டம் இருக்குது. அதுக்கு பேர் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் சிஸ்டம். அதில் எப்படி நம்ம, அதாவது இன்வென்ட்ரி இஸ் கிளாசிஃபைடு, எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அந்த பேசிஸ் ஆஃப் இதில் வால்யூமா, ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூசேஜ் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரியா, கிரிட்டிக்கலி ஆஃப் த ஐட்டம் ஆஃப் இன்வென்ட்ரி ஆஃப் த ப்ரொடக்ஷனா, வேல்யூ ஆஃப் த ஐட்டம்ஸா. ஃப்ரீக்வன்சி யூசேஜ் அதிகமாக யூஸ் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, ஒரு கார் வந்து ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்குன்னா அந்த கார் தான் வாங்குவான். ஃப்ரீக்வன்சி யூசேஜ் தான் நம்ம பார்க்கணும், அதில் தான் அவங்க பேஸ் பண்ணுவோம். அப்போ ஃப்ரீக்வன்சி யூசேஜ் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. 122ல் ஃப்ரீக்வன்சி யூசேஜ். அதே மாதிரி எஃப்எஸ்என்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. அடுத்தது ஃபார்ம் 123 யூஸ்டு ஃபார் மேக்கிங் எ ஃபார்மல் ரிக்வஸ்ட் டு த பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட். பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கேட்குறாங்க, எப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டர் மெட்டீரியல் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன பேர் அந்த டிபார்ட்மெண்ட்னா அதுக்கு பேர் பர்ச்சேஸ் ரிக்விசிஷன் நோட் அப்படின்னு பேர். பர்ச்சேஸ் ரிக்விசிஷன் நோட், அதையும் ஆன்சர் பண்ணிங்க. ஆப்ஷன் 3 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். பர்ச்சேஸ் ரிக்விசிஷன் நோட்டு, சாரி ஆப்ஷன் 2. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் தர் இம்பார்ட்டன்ஸ் இந்த வேல்யூ. வேல்யூ பேஸ் பண்ணால் என்ன சொன்னோம், நம்ம ஏற்கனவே ஏபிசி அனலைஸில் தான் குவான்டிட்டி கம்மியாக இருக்கும், வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும். பி அப்படிங்கிற கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 2 ஏறத்தால் ஈக்குவலாக இருக்கும். சியில் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், வேல்யூ கம்மியாக இருக்கும். அப்போ வேல்யூ பேசிஸ். அப்போ the materials, classification of material on the basis of the importance of the value அப்படின்னா எதை பண்ணோம், ஏபிசி அனாலிசிஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க. ஸோ 124 அப்படிங்கிறது ஏபிசி அனாலிசிஸ். அடுத்தது ஃபார் ரிட்டர்ன், எது அடுத்தது பாருங்கள், ஃபார் ரிட்டர்ன் ஆஃப் எக்ஸஸ் மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் டு ஸ்டோர்ஸ் த டாக்குமெண்ட் ஈஸ் டு. அது என்ன பண்ணலாம், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு நல்லா பாருங்கள். 125ல் இதில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மெட்டீரியல் கேட்குறாங்க, அவங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அது திருப்பி அனுப்புகிறாங்க. திருப்பி அனுப்பிச்சா என்ன பண்ணுவோம், அதுக்கு பேர் மெட்டீரியல் ரிட்டர்ன் நோட்டுன்னு சொல்லலாம். இல்லை ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் திருப்பி அனுப்புனா டெபிட் த ரிசீவர், ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் ரிசீவ் பண்ணுறான், அதனால் டெபிட் ஸ்டோர்ஸ் ரிசீவ், அப்போ ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து ஸ்டோர்ஸ் டெபிட் நோட்டுன்னு பேர். ஷாப் கிரெடிட் நோட்டு, ஷாப் வந்து நம்ம கிரெடிட் த கிவர், அதை கிரெடிட் நோட்னு சொல்லலாம். அப்போ 3மே கரெக்டான ஆன்சரு. ஆல் ஆஃப் த எதோ இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. நோட் பண்ணிங்க, ஆல் ஆஃப் த எபோ. Question number 126ல பார்த்தீங்கன்னா which of the following is not related to the standard list of the materials and components அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 126ல் நல்லா பாருங்கள், எது நாட் ரிலேட்டட் அப்படின்னு பார்க்கணும். எது நாட் ரிலேட்டட், எதுக்காக நாட் ரிலேட்டட், நாட் ரிலேட்டட் டு ஸ்டாண்டர்ட் லிஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் கம்ஸ். பில் ஆஃப் மெட்டீரியல் ரிலேட்டட், மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன் லிஸ்ட் ரிலேட்டட், மெட்டீரியல் லிஸ்ட் ரிலேட்டட். அப்போ எது ரிலேட்டட், கன்சம்ஷன் ஸ்டேட்மெண்ட் தான் நாட் ரிலேட்டட். ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ரெக்கார்டட் இன் பின் கார்டு. பின் கார்டுனா ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணோம், ஒரு கார்டு மாதிரி போடுவோம். அந்த கார்டுக்கு பின் கார்டுன்னு பேர். எவ்வளோ ஓப்பனிங் இருந்தது, எவ்வளோ ரிசிப்ட் வந்தது, எவ்வளோ இஷ்யூ பண்ணணும், எவ்வளோ க்ளோசிங் இருக்கும், அது மாதிரி குவான்டிட்டி டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரெக்கார்டட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாருங்கள். அதில் மெட்டீரியல் ரிசிப்ட் இது ரெக்கார்டட், மெட்டீரியல் இஷ்யூடு ரெக்கார்டட், லாஸ் ஆஃப் மெட்டீரியல் ரெக்கார்டட், இன்டர் டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் அதில் ரெக்கார்ட் வராது, அது ஸ்டோர்ஸ் லெஜரில் தான் வரும், இல்லை தனியாக அது வரும். அப்போ இன்டர் டிபார்ட்மெண்டல் அப்படிங்கிறது தான் ஆன்சரு. நோட் பண்ணிங்க. அண்ட் தென் கொஷன் நம்பர் என்ன, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ரீஆர்டர் லெவல். ரீஆர்டர் லெவல் என்ன, மேக்ஸிமம் யூசேஜ் அண்ட் மேக்ஸிமம் குவான்டிட்டி, அதாவது ரீஆர்டர் பீரியட், மேக்ஸிமம் யூசேஜ் இந்த மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். எப்போ அது லீட் டைம் அப்படின்னு சொல்லலாம். ரீஆர்டர் பீரியடும் லீட் டைமும் ஒன்று தான். இப்போ மினிமம் யூசேஜ் இன்ட்டு மினிமம் இது கிடையாது, மினிமம் யூசேஜ் இன்ட்டு மேக்ஸிமம் கிடையாது, மேக்ஸிமம் யூசேஜ் இன்ட்டு மினிமம் அதுவும் கிடையாது.
ஸோ மேக்ஸிமம் யூசேஜ் மேக்ஸிமம் லீட் டைம் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. ஸோ அதை நோட் பண்ணிங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சரு. இதையும் நோட் பண்ணிங்க. அடுத்தது ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி பை மினிமம் கன்சம்ஷன் அப்படின்னா இது என்னது? ஆக்சுவலாக அது மேக்ஸிமம் லெவல். அப்போ மேக்ஸிமம் லெவல் தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கு மேக்ஸிமம் லெவலுக்கு உண்டான ஃபார்முலா. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சரு. இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் அப்படின்னு சொல்கிறான். இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ எக்ஸ்பிரஸ்ட் இன் எதில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவான்? நல்லா பாருங்கள். ருப்பீஸ்லையா, பர்சன்டேஜ்லையா, எனி ஆஃப் த எபோவா, டைம்ஸில் தான். எத்தனை மாதத்துக்கு வச்சுக்கலாம், எத்தனை நாளைக்கு வச்சுக்கலாம், டைம் தான் கணக்கு. அப்போ டைம்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அப்போ நோட் பண்ணிக்கங்க. சரி, நெக்ஸ்ட்டு 131ல் ஜென்ரலி a turnover T1 turnover and days number of days average inventory held is preferable. நார்மலாக டர்னோவரை எப்பயுமே மேக்ஸிமமாக வச்சுக்கணும். அதே மாதிரி ஆவரேஜ் இன்வென்ட்ரி லெவலில் கம்மியாக வச்சுக்கணும். அதான் அப்போ என்னது, இது ஹையாக வச்சுக்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஹை லெஸ். அதுவே கரெக்டாக இருக்கும். லோ ஹை தப்பு, லோ தப்பு, ஹை ஹை. அப்போ ஹை லெஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது கொஷின் நம்பர் pricing of material in the order in which they are purchased is called. ஆர்டர் இன் விச் அப்படின்னா இந்த இடத்துல தான் என்ன ஒரு ஆர்டர் இன் விச்னா, அதாவது நல்லா பாருங்கள். இது கொஷின் நம்பர் 132. செப்பரேஷன் மெத்தடா, ஃபிஃபோ மெத்தடா, இல்லை லிஃபோ மெத்தடா? ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு தான் முதல்ல வாங்குறது, அப்புறம் வாங்குறது, அப்புறம் அதுதான் ஆர்டர் அப்படிங்கிறது. ஸோ ப்ரைஸிங் ஆஃப் மெத்தட் இந்த ஆர்டர் இன் விச் தே ஆர் பர்ச்சேஸ்ட் இஸ் கால்ட் ஃபிஃபோ மெத்தட். அதுதான் கரெக்டான ஆன்சரு. நல்லா பாருங்கள். ஃபிஃபோ மெத்தட் இஸ் த கரெக்டான ஆன்சர். 132. அடுத்தது 133. லேண்டட் காஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் டஸ் நாட் இன்க்ளூட். லேண்டட் காஸ்ட்னா என்ன? ஒரு மிஷினை வாங்கிட்டு வரீங்க, மிஷினோட காஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு, எரெக்ஷன் காஸ்ட்டு, இன்ஸ்டலேஷன் காஸ்ட்டு எல்லாம் சேரும். ஆனால் அதில் இன்சூரன்ஸ் கவர் ஆகுமா? கவர் ஆகாது. அப்போ காஸ்ட் ஆஃப் கண்டெய்னர் கவர் ஆகும், கேரேஜ் இன்வெர்ட்ஸ் கவர் ஆகும், ஸ்டாக் இன்சூரன்ஸ் கவர் ஆகாது. அங்கே என்ன கேட்குறான்? டஸ் நாட் இன்க்ளூட். எது கவர் ஆகாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஸ்டாக் இன்சூரன்ஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இதுதான் கவர் ஆகாது. அப்போ ஸ்டாக் இன்சூரன்ஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 134. காஸ்ட் ஆஃப் அப்நார்மல் லாஸ் ஆஃப் த மெட்டீரியல். அப்நார்மல் லாஸ் ஆஃப் த மெட்டீரியல் நம்ம என்ன பண்ணோம்? டெபிட்டட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அவ்வளோதான் நம்ம பண்ணுவோம். டெபிட்டட் டு காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ 134ல் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அப்போ காஸ்டிங், டெபிட்டட் டு காஸ்டிங் P&L. ஏன்னா இது லாஸு. அப்போ அப்நார்மல் லாஸ் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் பண்ணோம். இது லாஸ். ஐடில் டைம் இஸ் த டைம் அண்டர் விச். ஐடில் டைம்னா என்ன? அந்த ஐடில் டைமுக்கு வேஜஸ் கொடுக்க மாட்டான். ஐடில் டைமில் எதுவும் அவுட்புட் தயார் பண்ண முடியாது. அப்போ ஐடில் டைம்ங்கிறது என்ன? வேலை செய்யாமல் சும்மா உட்காந்துருக்கிறது. அதாவது ஒர்க்கர்ஸ் வந்து ஆஃப் இந்த ஆஃபீஸில், அந்த ஃபேக்ட்ரியில். ஸோ இப்போ ஐடில் டைம் அப்படிங்கிறது ஃபுல் வேஜஸ் ஆர் பெய்டு கிடையாது. ஃபுல் வேஜஸ் ஆர் சரி, ஐடில் டைமில் என்ன அப்படின்னா, சப்போஸ் இந்த லஞ்ச் டைமு, டீ டைமு, இதுக்கெல்லாம் சேலரி பிடிக்க மாட்டாங்க. ஆனால் அதுவும் ஐடியல் டைம் தான். அப்போ அதுவும் அப்ளிகபிள். நோ அவுட்புட் இஸ் ப்ரொடியூஸ்டு. அப்போ லஞ்ச் டைமில் போய் மிஷின்லாம் ஆஃப் பண்ணி தான் உட்காந்துருப்பான். அப்போ ரெண்டுமே. அப்போ போத் ஏ அண்ட் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. நோட் பண்ணிங்க. ஏ அண்ட் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்து 136. when a direct worker is paid on monthly fixed salary basis the following is true அப்படின்றான். அப்போ என்ன பண்ணுறோம்? there is no idle time லாஸ்ட் கிடையாது, காஸ்ட்டு. அப்போ இதுக்கு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் there is no idle time cost. எப்போ அவனுக்கு வந்து ஒர்க்கருக்கு வந்து மந்த்லி சேலரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோ ஐடில் டைம் காஸ்ட் அப்படிங்கிறது தான். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சரு. அப்போ ஆப்ஷன் பி அங்கே மாற்றி போட்டிருப்பாங்க, நீங்கள் கரெக்ட் பண்ணிங்க. there is no idle time cost. ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 1ன்னு போட்டிருப்பாங்க, 2ன்னு போட்டிருப்பாங்க. ஐ மீன் ஆன்சர் அதாவது இதில் வந்து நம்பர் வேறு மாதிரி இருக்கும், ஆன்சர் வேறு மாதிரி இருக்கும் உங்கள் இது இன்ஸ்டியூட்டில். அதை கொஞ்சம் பார்த்துங்க. டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி. நார்மலாக டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி யார் செய்வா? இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தான் செய்வான். டைம் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் செய்யாது, பர்சனல் டிபார்ட்மெண்ட் செய்யாது, பேரோல் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர். பேரோல் வந்து சேலரியெலாம் ஃபிக்ஸ் பண்ணும். பர்சனல் டிபார்ட்மெண்ட் அவனுக்கு ப்ராவிடன்ட் பண்ணலாம் கொடுத்துருக்கோமா என்னன்னு பார்க்கும். டைம் கீப்பிங்னா அட்டெண்டன்ஸை பார்க்கும். அப்போ டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி அப்படிங்கிறது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு தான் பண்ணோம். அப்போ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். அடுத்தது வேஜ் சீட் அப்படிங்கிறது நல்லா பாருங்கள். வேஜ் சீட் அப்படிங்கிறது யார் தயார் பண்ணோம்? இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே சொன்னேன். அதுக்குன்னு பேரோல் டிபார்ட்மெண்ட்னே இருக்கும். ஒருத்தன் எவ்வளோ நாள் லீவ் எடுத்திருக்கான், எவ்வளோ நாள் ஆப்சென்ட்டு, அப்போ எவ்வளோ அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், எல்லாத்தையும் எவ்வளோ பிஎஃப் எவ்வளோ இருக்குது, ப்ராவிடன்ட் ஃபண்ட் எவ்வளோ இருக்குது, இஎஸ்சி எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி மொத்த சேலரி எவ்வளோ, டேக் ஹோம் சேலரி, அதை கால்குலேட் பண்ணுறது யார்? பேரோல் டிபார்ட்மெண்ட். தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். கொஷின் நம்பர் 139ல் ஃபார்
ரெடியூசிங் த லேபர் காஸ்ட் பர் யூனிட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன பண்ணோம், அதாவது காஸ்ட்டை குறைக்கணும், லேபர் காஸ்ட்டை குறைக்கணும். லேபர் காஸ்ட்டை குறைக்கணும்னா என்ன, எஃபிஷியன்சி அதிகப்படுத்தினா போதும், அப்போ ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்தினா போதும். அப்போ லோயர் சேலரி கொடுக்குறதுன்னு கம்மி இருக்கிறது இல்லை ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண அப்படி கிடையாது. ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறனும் எஃபிஷியன்சி அதிகமானவே போதும், ஆட்டோமேட்டிக்காக லேபர் காஸ்ட்டு குறையும். அப்போ லேபர் காஸ்ட்டு குறைக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் பி, அதாவது 3 இஸ் த கரெக்ட் ஆன்சரை நோட் பண்ணிக்கங்க. Question number 140. The time booking refers to the method wherein dash of an employee is recorded. Time booking அப்படின்னு என்ன பண்ணும், டைம் புக்கிங்னா இந்த ஒர்க்கர் இந்த வேலைக்கு எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கான் அதுதான் டைம் புக்கிங். ஸோ அட்டெண்டன்ஸுக்குன்னு இல்லை, புக் கீப்பிங் டீட்டெயில்ஸ் இல்லை, ஹெல்த் ஸ்டேட்டஸ் இல்லை, டைம் ஸ்பெண்ட் ஆன் எ பர்டிகுலர் ஜாப், தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அப்போ மேக் நோட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் ஆன் பர்டிகுலர் ஜாப். ஸோ இதோடு நம்ம இன்றைக்கி முடிக்கிறோம். அடுத்தது வந்து நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வரும். நான் ஏற்கனவே சொன்னது தான், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு உங்களுக்கு டெலிகிராம் குரூப் 2 ஓப்பன் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ அதில் ஜாயின் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.